கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 இல்லை 6 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நிஃப்டி வந்து நம்ம ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்சைடில் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு 4 days முன்னாடி ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அதோட நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் மேலே தான் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னென்னா ஒரு 2 days வந்து உங்களுக்கு ஒரு 2 நாளாக மட்டும் ஒரு மைல்டாக மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஆகிருக்கு. பட் இது வந்து கீழே வராது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன், அவ்வளோதான். ஒரு வேளை 2 நாள் லேக் ஆகிட்டு இப்போ இன்னைக்கு கூட இது மேலே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு 25,184, அதோட ப்ரீவியஸ் ஹை. அதை தொட்டுட்டு இதை உடச்சிச்சு அப்படின்னா இன்னும் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டி வந்து 25,000 தான் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பேங்க்கை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். இப்போ நிஃப்டி பேங்க் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தது தான். இந்த கன்சல்டேஷனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது அப்சைடில் தான் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கன்சல்டேஷனை பிரேக் பண்ணதுலேருந்தே ஒரு 2 days வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு. ஸோ இப்போ நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் ஒரு 2 நாளாக ஒரு ஸ்லோ டவுன் ஆகிருக்கு, அவ்வளோதான். இது இப்போதைக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ வராது. இது பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதோட ஆல் டைம் ஹை வந்து ரொம்ப நியர்லேயே இருக்குது. ஸோ 54,390 ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இப்போது 400 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அப் சைடில் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பிரேக் அவுட் ஆகிருக்கு. மேஜராக இருக்க சில ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலையன்ஸு ஒரு டவுனில் இருந்து இப்போ அகைன் வந்து மேலே போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக எல்லா செக்டாருமே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஐடி இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஃபார்மாவாக இருக்கட்டும், இல்லை பேங்கிங்காக இருக்கட்டும், பிஎஸ்யூ இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஸ்டீலு, இப்படி இன்ஃப்ரா, ரியாலிட்டி, இப்படி ஒவ்வொரு செக்டாருமே இப்போ மேலே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. நம்ம மார்க்கெட் இனிமேல் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையவே இருக்குது. நம்ம ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் நேட்கோ ஃபார்மா. ஸோ நேட்கோ ஃபார்மா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம், ஃப்ரைடே கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த நெக்லைனுக்கு மேலே நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். ஏன்னா அந்த நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. ஸோ நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட எஸ்எல் வந்து நம்ம எப்பயும் போல் 1322 இந்த லோவுக்கு கீழே நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டு இந்த லோவுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எஸ்எல்ல கொடுத்துடலாம். ஸோ நம்ம டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 1610. நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா இதோட டார்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹியூஜாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட டார்கெட் வந்து 1800 1850 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் கொஞ்சம் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இல்லை நான் ஒன்று பண்ணுவோம், அதாவது எப்படி இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே நேட்கோ ஃபார்மா அதுக்கு மேலே அதோட டார்கெட் என்னன்றதை அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டே வீடியோ போடும்போது நம்ம அதையும் சேர்த்து போட்டுடலாம்.
நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன் வந்து நம்ம இப்போ நியரில் கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டில் இருந்தே இந்த சப்போர்ட்லேருந்தே நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம சப்போர்ட்டில் இருக்கும்போது வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், கிட்டத்தட்ட 2038 அதை விட்டுருவோம். அதை கூட 2050 வாங்கியிருந்தோம்னா கூட இப்போ 3600 வரைக்கும் போயிருக்கு. ஒரு இதை கன்சிடர் பண்ணியிருக்கவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்விங்குக்காக நம்ம இப்போ வாங்கலாம். இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட ஆல் டைம் ஹை 3881 இதோட ஏஞ்சல் ஒன்னோட டார்கெட்டாக இருக்கும். எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3089க்கு கீழே நீங்கள் 3089 கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனாவே நம்ம இந்த எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். எஸ்எல்ல கொடுக்குறதுக்கு எப்பயுமே ஸ்விங் ட்ரேடிங்கில் யோசிக்கவே கூடாது. நம்ம இன்னும் ரெக்கவர் ஆகும் சொல்லி வச்சுருந்தோம்னா அந்த ரெக்கவர் ஆகக்கூடிய பீரியடு அந்த டைமிங் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ரொம்ப ஹியூஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம விற்கவும் நினச்சாலும் விற்க முடியாத அளவுக்கு ஒரு 3% விற்க 2% 3% விற்க வேண்டியதை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 10-15 போனதுக்கப்புறம் விற்கிறதுக்கு மனசு வராது. ஸோ நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அகைன் அடுத்தடுத்து நிறைய ஸ்டாக்ஸ்கள்லாம் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணோம்னா முக்கியமாக எஸ்எல்ல கொடுக்குறதுக்கு தயங்கவே கூடாது. ஓகே, இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹை தான். ஸோ 3881. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் அவந்தி ஃபீடு. ஸோ அவந்தி ஃபீடு வந்து நான் ஒரு மைனர் ட்ரெண்ட் போட்டிருக்கேன். அதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து, அதாவது இதுக்கு முந்தைய ஹையிலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் வந்து 573க்கு எஸ்எல் வந்து 573க்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். இது தொடர்ந்து சஸ்டெயின் ஆகும். இந்த ஸ்டாக் அவந்தி ஃபீட் நல்ல வேகமாக கூட மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். ஸோ இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 767 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம பல தடவை கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கொடுத்துருந்து நிறையா தடவை இந்த ஸ்டாக் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ். ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இந்த லோவில் தான் இது ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், 1 2 3 4 தடவை இந்த அதோட லோவில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒவ்வொரு தடவையும் மேலே போயிருக்கு. ஸோ இந்த தடவையும் அதே தான் நடந்திருக்கு. அது ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. பாருங்கள், அதோட ப்ரீவியஸ் ஹையாக பிரேக் பண்ணியிருக்கு, ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல்ல நம்ம எங்கே வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு கீழே வைக்கலாம். இந்த 779க்கு கீழே இங்கே நம்ம எஸ்எல்ல வச்சுக்கலாம். எஸ்எல்ல வச்சுக்கிட்டு, ஏன்னா இது மறுபடியும் கீழே வந்தாலும் இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றப்ப நம்ம இதுக்கு கீழே வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, இதோட ஆல் டைம் ஹையில் இதோட ப்ரீவியஸ் ஹை 1059 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டேர்முக்காக கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கை இப்போ பை பண்ணலாம். பை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ இது ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணிங்கனாலும் எஸ்எல் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்த அதோட லோ தான். அந்த லோவில் நம்ம எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 1060, செகண்ட் டார்கெட் அதாவது ஏத்தரோட ஆல் டைம் ஹை 1203, அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின். ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் வந்து நம்ம இந்த லோவுக்கு கீழே
1068 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஸ்விங்க்கும் வாங்கலாம், ஒரு ஷார்ட் டேர்முக்காக கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். இதெல்லாம் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். இன்னொன்று கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல ஸ்டாக்ஸ். இதுக்கு முன்னாடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து ஷார்ட் டேர்முக்காக நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்விங் ட்ரேடிங்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம என்ட்ரின்னு பார்த்து நம்ம எப்பயும் போல தான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துங்க. இதோட டார்கெட் வந்து 1375 ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் அதோட ப்ரீவியஸ் ஹை நீங்கள் 1421 வச்சுக்கலாம். இல்லை அதோட விக்கு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம எப்படி எடுப்போம்னா அதோட விக்கு வரைக்கும் தான் வச்சுருப்போம். சில டைம் பார்த்தீங்கன்னா அதோட மொமெண்டம் வந்து கம்மியாக இருக்கும்போது, இல்லை மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு கீழே போகும்போது சில நேரம் என்ன ஆகும்னா அதோட பாடியிலேயே க்ளோஸ் ஆகிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துடும். ஸோ அப்படின்றதுக்காகவே நம்ம எப்பயுமே சரி அதோட டார்கெட் வந்து நம்ம எப்பயுமே பாடியில் தான் வைப்போம், அந்த கேண்டிலோட பாடியில். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துருவோம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ். இதை வந்து நான் நேற்று கொடுத்துருந்தேன். நேற்றா ஃப்ரைடேவா? ஃப்ரைடே கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டில் எனக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு மைனர் ட்ரெண்டு ட்ராப் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த மைனர் ட்ரெண்டு. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ பிரேக் ஆகிருக்கு, செயில் வந்து பிரேக் ஆகிருக்கு. நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக்கை ஒரு நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட இப்போ அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக கூட இந்த ஸ்டாக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் விற்றுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இல்லை நான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுக்கிறனாலும் நீங்கள் எடுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 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 1 வீக்குக்குள்ளே எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதோட ஃபஸ்ட் டார்கெட் 130, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 148, தேர்டு டார்கெட் அதோட ப்ரீவியஸ் ஹை, அதுக்கு மேலே இருக்க ஹை 175 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டாக் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் HDFC AMC. ஸோ HDFC AMC வந்து இப்போது என்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே, ஸோ 4527க்கு மேலே நம்ம ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டபுள் பாட்டம் கூட நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. இப்போ கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். பட் நான் ஏன் இப்போ என்ட்ரி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு அகைன் ஒவ்வொரு தடவையும் கீழே தான் விழுந்திருக்கு இந்த ஸ்டாக் வந்து. ஸோ இந்த டைமும் விழுகலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து அதோட இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது நீங்கள் எஸ்எல் வந்து இந்த நெக் லைன் வச்சுக்கலாம். ஸோ 4373க்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நீங்கள் எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி வந்து 4527க்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட டார்கெட் அதோட ப்ரீவியஸ் ஹை 4826. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.